கார்த்திக் தீபா சீரியலில் மார்ச் 17 இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அபிராமி ஐஸ்வர்யா பார்த்து சொல்கிறாங்க, என் உயிரே போனாலும் இந்த சொத்தை பிரிக்க மாட்டேன்டி. இந்த சொத்தை பிரிக்கிறதும் குடும்பத்தை பிரிக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. கோபத்தோட ஐஸ்வர்யா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி அபிராமி கிட்ட கேட்குறாங்க, என்ன சம்மந்தி இது? என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டிங்க. அவள் என்ன கேட்டா? என் புருஷனுக்கு உண்டான சொத்தை தானே கேட்டா, வேறு எதையுமா கேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, வாயும் வயரமாக இருக்கிற பொண்ணை நீங்கள் அடிச்சிட்டிங்க, அதுவும் பெத்த அம்மா முன்னாடியே நீங்கள் அடிச்சிட்டிங்க. நான் கூட என் பொண்ணை இது வரைக்கும் அடித்ததில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபிராமியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணை அடித்து வளர்க்காதது உங்கள் தப்பு, சொத்தை பிரிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க அவங்க சம்மந்தியை பார்த்து, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து உங்கள் முன்னாடியே உங்கள் பொண்ணை கை நீட்டி அடித்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, யார் பண்ணாலும் தப்பு தான். இத்தனை வருஷமாக இருந்த உங்கள் பொண்ணுக்கு எங்கள் குடும்பத்தை பற்றியும் எங்கள் பழக்க வழக்கத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. என் குடும்பத்தில் மருமகளாக இருந்துக்கிட்டு அதுவும் சொத்தை பிரிக்க சொல்லி கேட்கலாமா அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க ஐஸ்வர்யாவை பார்த்து. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தி மாப்பிள்ளை மட்டும் எது பண்ணாலும் நீங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல, ஆனால் அருண் மாப்பிள்ளை எது பண்ணாலும் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க. அவருக்கு நீங்கள் எந்த நல்லதுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதாங்க என் பொண்ணோட ஆதங்கம். புருஷனை ஓரங்கட்டி வச்சா எந்த பொண்ணாட்டி தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. அதுக்கு அபிராமி அம்மா சொல்கிறாங்க, அவளுக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்னோட புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நான் 10 மாதம் சுமந்து பெற்ற என்னோட புள்ள. என் புள்ள நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறத விட இந்த உலகத்தில் வேறு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி. அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து ராஜேஸ்வரி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அபிராமியோட ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, எதுக்கு நீ இப்படி கோவப்பட்ட, எதுக்கு அவனே ஐஸ்வர்யாவை அடித்த அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எப்படி இங்கே கோவப்படாமல் இருக்க முடியும்? எத்தனை நாளும் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றினது நான் தான். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்க. எத்தனை தலைமுறை வந்தாலுமே இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி. அப்போ நாச்சியா சொல்கிறாங்க, நான் கை நீட்டினது தப்பு தாங்க, நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவையும் ராஜேஸ்வரியையும் காமிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கிட்ட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அழாத ஐஸ்வர்யா, ஏன் முன்னாடியே உங்கள் மாமியை அடித்ததை என்னால் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட அவங்க அம்மா. உன் புருஷன் வரட்டும் இன்னைக்கு, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நான் நல்லா கேட்டிருப்பேன், அண்ணன் தான் பேசி என்னை ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யாவோட அம்மா சொல்கிறாங்க, எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சி போய்த்தோம், நம்மளோட சொத்து பத்தெல்லாம் வச்சு பார்த்தா அந்த தீபா குடும்பத்தோட நம்ம குடும்பம் தான் பெரிய குடும்பம் அப்படின்னு. இன்றைக்கி மாப்பிள்ளை வந்ததும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உசுப்பேற்றி விட்டு அவங்க அம்மாவை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ அமைதியாக இரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தீபாவோட குடும்பத்தை காமிக்கிறாங்க. தீபா குடும்பத்தில் எல்லாருமே அவுட்டர்ஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னம்மா அவுட்டர்ஸ் பிடிச்சிருக்காமா அப்படின்னு. அப்போ தீபாவோட அப்பா சொல்கிறாரு, எங்கள் வீட்டை விட இந்த வீடு சூப்பராக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, வேறு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க மாமா, அதையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, சார் இங்கே ஒரு கட்டில் மெத்தை தான் சார் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக 2 கட்டில் மெத்தை வாங்கி வச்சிடலாம் சார் அப்படின்னு. கார்த்தியும் சரி, நான் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தீபாவோட அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, விடுங்க பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் வராங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட ராஜேஸ்வரி இல்லாத பொல்லாதத்தையெல்லாம் சொல்லி போட்டு கொடுக்குறாங்க அவங்க அம்மாவை பற்றி. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் அவங்க அம்மா கிட்ட போய்ட்டு சண்டை போடுறாங்க, எதுக்குமா நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு. அதோட அவங்க அம்மா நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் 2 கொடுக்க வேண்டியதானம்மா அப்படின்னு கேட்குறாரு ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்டு. இதோட இன்றைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.